ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு vlog, நம்ம வந்து ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே என்ன போகிறோம், எங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த vlogல பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி தமிழில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் எதுவுமே பண்ணல, தலை கூட வாரல. ஸோ இனிமேல் தலை வாரிட்டு நான் ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஓகே, நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எப்படியோ ஒரு வழியாக கிளம்புன்னு 1 மணி நேரமாக கிளம்பி பஸ் ஏறி உட்காந்துட்டோம். அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏதாவது வாங்கிட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே வந்து அந்த பேக்கரி வந்து கொஞ்சம் ஃபேமஸ். நான் போகிற நேரம் எதுவுமே இல்லை, எல்லாமே காலி. சரின்னு சொல்லிட்டு இருந்ததை மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போயிட்டேன். அண்ட் நான் போகும்போதே வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கும் வந்து என் கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ஒன்றா பேசிகிட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சமோசாவும் கேக் மட்டும்தான் வாங்கியிருந்தேன், வேறு எதுவும் பெருசாக வாங்கவும் இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து எங்கள் சின்ன அத்தை வீட்டுக்கு போய்ட்டோம். அங்கே போயிட்டு போனோடனே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சமோசா தான். இந்த சமோசாவை கொடுத்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமோசா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விளாக்ஸே வந்து அத்தை வீட்டை உட்காந்து போட்டு மறுபடியும் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க இந்த விளாக்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் மீன் வயல் கிச்சனில் வந்து என் சின்ன அத்தையும் என் இன்னொரு கசினும் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க தான் சமையல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூனை குட்டி இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஒரு பூனை இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பூனையாக இருந்துச்சு. வெளியே அது பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருந்தது நான் போன நேரம். அண்ட் இதுதான் வந்து என்னோடய குட்டி கசின். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா சின்ன அத்தை வீட்டில் இருந்து நம்ம வந்து பெரிய அத்தை வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்களா, என்னை விட வந்து இவங்க தான் சூப்பராக வந்து vlog எடுப்பாங்க. போஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன்லாம் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பாட்டெலாம் பாடிட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அங்கே இருந்து திருப்பி சின்னத்தை வீட்டுக்கு போக போகிறோம். இங்கே எதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்காக தான். என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் இருக்கு இல்லையா, ஸோ அது செஞ்சுருந்தாங்க. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பன்னீர் கிரேவி அண்ட் சிக்கன் கிரேவியும் இருந்துச்சு. நான் வந்து பன்னீர் வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது பெருசாக அந்தளவுக்கு. அதனால் நான் வந்து வெஜிடபிள் புலாவும் சிக்கன் கிரேவியும் தான் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து திருப்பி எங்கள் பெரிய அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி சின்ன அத்தை வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப அழகா இருக்குன்னா ஆரஞ்ச் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஹாய். இன்னைக்கு வந்து நான் யாருக்குமே சொல்லியிருந்தேன் என்னோட பாவாடை தாவணி லுக் பிடிச்சிருந்தா ஆரஞ்ச் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த லுக் பிடிச்சிருந்தா பிளாக் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. எந்த லுக்குமே பிடிக்கலனா எதுவுமே கமெண்ட் பண்ணாதீங்க. சிம்பிளி அண்ட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. நானும் ஒரு வழியாக கிளம்பி தான் ஆகணும். அதனால் கிளம்பி வந்து பஸ்ஸெல்லாம் ஏறியாச்சு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் பஸ்ஸில் வந்தேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி சொன்னாலேன்னு சொல்லிட்டு அவள் பேச்சு கேட்டு அங்கேருந்து திருப்பி ட்ரெயினுக்கு மாதிரி ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அலைச்சல் தான், பட் வேறு வழி இல்லை, அப்படி தான் வந்து ஆகணும். அண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்டு அன்றைக்கி டே முடிச்சுட்டு வேறு எதுவுமே சாப்பிடல. பாய், நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லோரும் பார்க்குறேன். அண்ட் அங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்க போய் பாருங்கள்.